ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமனாதி என்றோ. என் இயேசுவை நேசித்தீரோ, எம் மாத்திரம் அன்பானதா. என் இயேசுவை நேசித்தீரோ, எம் மாத்திரம் அன்பானதா. இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். போரில் முதல் எழுந்ததினார் புது சிருஷ்டியின் தலையானிலே. போரில் முதல் எழுந்ததினார் புது சிருஷ்டியின் தலையானிலே. சபையாம் சரீரம் சிறுபொருந்திடவே நீவாயழித்தீர் அப்போஸ்தலரை. சரீரம் சீர்பொருந்திடவே ஜீவாய் அளித்தீர் அப்போஸ்தலரை. இயேசுவை நேசித்தீரோ, எம் மாத்திரம் அன்னான நான். என் இயேசுவை நேசித்தீரோ, எம் மாத்திரம் அன்னான நான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. முன்னறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீர் இருக்க. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர. சொல்லுங்க.
அபிஷேகத்திறன்னையுமே உம் சாயலில் நான் வளர ஆவியால் அபிஷேகத்திறன்னையுமே உம் சாயலில் நான் வளர என் இயேசுவை நேசித்தீரோ கொண்டு சகலத்தையும் அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானிரோ தந்தை நோக்கம் அனாதி என்றோ உருவாக்கிய முதற் பேரானிரோ தந்தை நோக்கம் அனாதி என்றோ இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரமன் நானனா ஆமென் என் இயேசுவை நேசித்தீரோ எம்மாத்திரமன் நானனா இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்னும் நன்றியுடன் துதிப்பேன் இன்பம் இடத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே சொல்லுங்க இயேசுவல்லால் ஆமென் இன்பம் இடத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லால் சொல்லலாமா இயேசுவல்லால் ஆமென் மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே ஓ இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே சொல்லுங்க இயேசுவல்லால் இன்பம் மேகத்தில் வேறு எங்கும் இல்லையே இயேசுவல்லால் சாவினை நசுவிசேஷத்தால் நித்திய சாவினையை நசுவிசேஷத்தால் ஜீவனழியாமை வெளியாக்கினார் ஜீவனழியாமை வெளியாக்கினார் இயேசுவல்லால் அவரை அல்லாமல் வேறு ஒன்றும் நமக்கில்லை இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே இயேசுவல்லால் நல்ல
எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. என் இயேசுவே எம்மாத்திரமன்னான நான். என் இயேசுவே சொல்லுங்க, இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். என் இயேசுவே நேசித்தீரோ எம்மாத்திரமன்னான நான். என் இயேசுவே இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல், இயேசுவே அல்லாமல் இந்த யுகத்தில் வேறு எங்களுக்கு ஒன்றுமில்லை அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்தி உம்மை ஆராதிக்கும்படி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய நீட்டப்பட்ட கரத்தினாலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அவருடைய ஓங்கிய புயத்தினாலே அவர் சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை காண செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறீங்க, வர்ணிக்க முடியாத அற்புதங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறீரே என்று சொல்லி, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், விவரிக்க முடியாத வார்த்தைகளினாலே சொல்லி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த பாடலை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் பாடும். இத்தனை நாட்கள் ஆண்டவர் கடந்து வர செய்தார். இனியும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு பாடும் பொழுதெல்லாம் அவர் நம்முடைய அந்த வார்த்தைகளை நாம் வாயினாலே அறிக்கை செய்ய செய்ய அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. சொல்லுங்க, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீர் நல்லவர்
ஏந்தினீர் தாங்கினீர் உயர்த்தினீர் தப்புவித்தீர் தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு மிகுதியான கிருபை காரணம் அதற்கு நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே சொல்லுங்க நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே சொல்லுங்க விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே அவர் துவங்கியதை முடிக்கிற நல்ல தகப்பன் இறுதி வரை உடனிருப்பார் என்ன தடைகள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிற தரிசனத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்து முடிக்கிற தகப்பன் சர்வ வல்லவல்லவராய் நம்மோடு இருந்து அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார் என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம் முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை சொல்லுங்க மறுபடியும் துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை உடனிருப்பீரே தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே தடைகள் வந்தாலும் அது தரிசனம் நிற்குமே தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே சொல்லுங்க சொல்லுங்க நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே ஹல்லேலூயா நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே நீர் அல்லவரே சர்வ வல்லவரே உம் கரங்கள் என்னாதாரமே விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே சொல்லுங்க கிருபை நம்ம மேல இருக்கு. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. நம்முடைய வாழ்க்கையில தொடங்கியது அவர் முடிக்க வல்லவர். ஹல்லேலூயா. முடியாத அற்புதங்கள் செய்பவரே நீர் நல்லவரே விசுவாசத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய ஆதாரம் என்னுடைய சோர்ஸ் என்னுடைய எல்லாம் நீங்க தான்ப்பா. சர்வ வல்லவரே உம் கரங்கள் என் ஆதாரமே நீர் நல்லவரே சர்வ வல்லவரே
முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உங்க கரங்கள் தான் என்னுடைய ஆதாரம்னு சொல்றவங்க, முடிந்தவர்கள், முடியலன்னா எந்திரிச்சு நிக்கலாம், முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா. உம்மாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில தொடங்கியதை அவர் இறுதி வரைக்கும் இருந்து முடித்து தர்றதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஹல்லேலூயா. ஒருவேளை ஒன்றுமே இல்லாம நம்ம தொடங்கி இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கலாம். அவர் அசட்டை பண்ணுகிறவர் அல்ல. அவர் நெறிந்த நாணலை முறியாதவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாய் இருக்கிற நல்ல தகப்பன். அவரே நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறார். அவருடைய கரங்கள் நம்முடைய ஆதாரமாய் இருக்கிறது. ஒருவேளை நான் ஆரம்பிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில ஆதாரம் என்று சொல்றதுக்கு, சோர்ஸ்ன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு இருக்கலாம். ஆனா அவர் நம்முடைய ஆதாரமா இருக்கும் பொழுது, அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கும்போது, அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கும் பொழுது, ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு அவரை ஆராதிக்கும் பொழுது, அவர் நம்மை அடத்த வல்லவராய் இருக்கிறாரு. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் சத்தம் உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரம். இன்னும் ஒரு விசையா 2 கரங்களை உயர்த்தி, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையா. சொல்லுங்க சொல்லுங்க, தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சர்வ வல்லமையுள்ளவராய் செயல்படுவீராக. என் ஆதாரமே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, சொல்லுங்க 2 கரங்களை உயர்த்த. இதுவரைக்கும் நடத்தினாரே, இனியும் அவர் நடத்த வல்லவர். தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே.
அவர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர். அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா சொல்லுங்க. எல் ஷடாய், எலோஹீம், அவருடைய நாமத்தை சொல்லி அவருடைய நாமத்தை உச்சரித்து ஹல்லேலூயா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஓ எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, சொல்லுங்க. அவரை போல நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை, அவரை போல நன்மை நேசிக்கிற தெய்வம் ஒருவரும் இல்லை. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இன்னொரு விஷயம், எல் ஷடாய் ஆராதிப்பேன். உங்க சத்தம் உயரட்டும். எல் ஷடாய்ன்னு சொல்லும் போது அவர் சர்வ வல்லமையுள்ளவராக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன். உங்க சத்தம் உயரட்டும். உங்க சத்தம் இன்னும் ஒரு விசை, இன்னும் ஒரு விசை. ரெண்டு கரத்தை உயர்த்தி எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஓ ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லுங்க. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சுவாசத்தோடு அவருடைய சமூகத்துல சொல்லுங்க. நீர் நல்லவர், நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. Praise the Lord. Hallelujah.
ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஆமென். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டிருந்தாலும் அவர்களின் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே இருக்கிறார், நம் நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த மகத்துவமுள்ள தேவனுக்கு நாம் எல்லாரும் ஆராதனை செய்யும்படியாக ஓ ஹல்லேலூயா முழு பலத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. உமக்கு ஒப்பானவர் யார் உண்டு? உமக்கு நிகரானவர் யார் உண்டு? ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று ஆமென் உங்களுடைய இருதயத்தில் நீங்க ஏவப்படுறீங்களோ ஆமென் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஆராதனையிலே பிரியப்படுவாராக. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே மகிமைப்படுவாராக, அவர் உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும். சொல்லுங்க, நீர் பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஓ ஹல்லேலூயா. 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 ஓசன்னா. ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓரிகரநந்தரரர பாபா கதரநந்தரரர பாபா துரநந்தரரர பாபா. ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. ஓசன்னா. ஹல்லேலூயா. சுகந்த வாசனையை நுகருகிற கர்த்தர். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசாரியன் வந்தது தூபபீடத்திலே சுகந்த வாசனைக்குரிய பொருட்களை போடும் பொழுது அது அப்படியே தூபம் போல எழும்பும் பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. அதே போல
இந்த இடத்துல எழும்புகிறதான சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்து பார்த்து ஹல்லேலூயா இந்த கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை நிரப்பும்படியாக எல்லாரும் ஒருமித்து ஓ ஹல்லேலூயா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹோசன்னா துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும். உயர்த்துங்க உயர்த்துங்க அந்த கர்த்தரை உயர்த்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக ஒருவருக்கே துதி உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே புகழ் உமக்கே கனம் உமக்கே என் இயேசுவே உமக்கே உமக்கே கனம் உமக்கே புகழ் என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. உம்முடைய மகிமை இங்கே கூடி வந்திருக்கிற ஜனத்தை நிரப்பட்டும். உம்முடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டும். உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விடுதலையை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் எங்கள் நடுவில் நிறைவாகட்டும். ஓ ஹல்லேலூயா எங்கள் ஆவி எங்கள் ஆத்துமா எங்கள் சரீரம் ஆண்டவரே ஹல்லேலூயா சரீரத்தில் விடுதலை உண்டாகும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் அசைவாடுவீராகப்பா. ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ ரே காரா நந்தரா ரா பாபா கதரா நந்தரா ரா முழு பலத்தோடு கூட கர்த்தரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா ஆண்டவர் நம் நடுவிலே புதிய காரியத்தை செய்ய அவர் ஹல்லேலூயா இறங்கி வந்து விட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன ஆண்டவர் புதியவைகளை கர்த்தர் தோன்ற பண்ணுவாராக. ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தரை உயர்த்துவோமாக. நன்றி 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 ஆவியானவரே சர்வ வல்லமையுள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எல்லா புகழும் எல்லா உயர்வும் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கு எனக்காய் பேசும் இயேசுவுக்கு எனக்காய் இயேசுவுக்கு எனக்காய் பேசும் இயேசுவுக்கு எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கு எனக்காய் பேசும் இயேசுவுக்கு அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே
அமராத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. ஓ அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கு எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கு எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கு எனக்காய் இயேசு, இயேசுவே. எனக்காய் நிற்கும் இயேசுவே. எனக்காய் பேசும் இயேசுவுக்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கனமும் எல்லா புகழும் எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் அசாத்தியமான காரியங்களை செய்கிற என் இயேசு ஒருவருக்கு, என் கர்த்தர் ஒருவருக்கு. ஹalleluya ஹalleluya. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதும் எங்களுடைய நாவு உம்முடைய புகழை பாடுவதாக, எப்பொழுதும் எங்களுடைய நாவு உம்முடைய துதியை பாடுவதாக. ஹalleluya. வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்த ஆண்டவர் அந்த ஜனங்களை குறித்ததன் ஒரு எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்காக நான் ஏற்படுத்தினேன், ஏனென்றால் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய துதியை பாடவும், உம்முடைய புகழை பாடவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய வல்லமையை நாங்கள் ஹalleluya மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, இன்னும் அதிகமான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. ஹalleluya. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து மகிமைப்படுவீராக. நீர் ஒருவரே உயர்த்தப்படுவீராக. ஆமென். எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுமையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. வாழ்வது நாங்கள் அல்ல, சொல்லுங்க, வாழ்வது நான் அல்ல, எனக்குள் கிறிஸ்துவே வாழ்கிறார், எனக்குள் கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஹalleluya. இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய ஆமென் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக நான் கீழ்ப்படுத்தி என்னை அர்ப்பணிக்கிறேன். மகிமை யாவற்றையும் அவருக்கு நான் செலுத்துகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. கர்த்தர் இந்த காலை நேரத்திலையும் நம்மோடு கூட பேசுவாராக. முக்கியமான நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் பேசணும், சபையோடு கூட நீங்கள் பேசணும். எங்களுக்கு வேண்டிய உம்முடைய வார்த்தைகளை இந்த காலை நேரத்திலையும் உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய காயங்களை கட்டக்கூடியது. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கக்கூடியதப்பா. உம்முடைய நல்ல வார்த்தை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நேராக வருவதாக. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராகப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்
43வது அதிகாரம், அதில் 18வது வசனம் 19வது வசனத்தை சத்தமாய் வாசியுங்கள். ஆமென். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் புதிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. செய்கிறேன் என்றால் அவர் செய்ய தொடங்கி விட்டார். வசனம் சொல்லுகிறது, இதை நீங்கள் அறியீர்களா? அல்லேலூயா. நானும் உங்களிடத்தில் ஒரு வார்த்தை கேட்குறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய தொடங்கி விட்டார் என்பதை நீங்கள் அறியீர்களா? உங்களுக்கு அது தெரியுமா? அல்லேலூயா. சத்தம் வரலையே. பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுக்கறதுக்கு கூட கொஞ்சம் தூரமாக இருக்குது. என்ன ஆட்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, எங்கே போனாங்கன்னு தெரியல. சில நேரத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சி கேளுங்க, உங்களுக்கு அது தெரியுமா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை, அங்கே ஒரு அசைவு இல்லாமல் இருக்கிறாரு. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய தொடங்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நானும் சபைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சபை நடுவிலே, ஆமென், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் செய்ய தொடங்கிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேற்றைய தினத்தில் எங்கள் சபையில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டேன். ஆண்டவரே, சின்ன சின்ன அடையாளத்தை நீர் காண்பித்து கொண்டிருக்கிறீர். எல்லாவற்றையும் மனதில் வைத்து சின்ன சின்ன காரியங்களை நீர் ஒரு அடையாளமாக காண்பித்து கொண்டிருக்கிறீர். ஆனால் எதிர்பார்த்தபடி பெரிய காரியங்கள் அப்படி ஒன்றும் என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லையே என்று ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய சிந்தையிலே ஒரு வார்த்தையை வைத்தார். ராஜாக்களின் புஸ்தகத்திலே, 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 18வது அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எலியா தீர்க்கதரிசி ஊழியக்காரனை அழைத்து, நீ போய் சமுத்திரமுகமாய் நீ போய் நோக்கிப்பார். அந்த வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 42வது வசனம். அவன் கர்மேல் மலையின் மேலே ஏறி தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, அவன் சமுத்திர முகமாய் போய் பார்க்கும் பொழுது அங்கே அவனுடைய கண்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்று சொன்னார். 7ஆம் தரம் ஏழாம் தரம் போய் பார்க்கும் பொழுது அவனுக்கு கண்களுக்கு ஒன்று தெரிகிறது. இதோ மனுஷனுடைய ஒரு உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உமை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அங்க பார்க்கும் பொழுது ஒரு உள்ளங்கை அளவு மேகம்தான். வானத்தில் பார்க்கும் பொழுது உங்க உள்ளங்கையை எடுங்க, உங்க உள்ளங்கையை பாருங்க, ஒரு சின்ன அளவு மேகம்தான். இவ்வளவுதான் கருத்து தெரிகிறது. ஆனால் எலியாவுக்குள் இருக்கிற விசுவாசம் உள்ளங்கை அளவு மேகம்தான். ஆனால் என்னுடைய காதில் ஒரு பெரிய இரைச்சலின் சத்தம் கேட்கிறது. என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பெருமழையின் இரைச்சலின் சத்தம் என்னுடைய காதுகளிலே கேட்கிறது என்று எலியாவுக்குள் இருந்ததான ஒரு விசுவாசம். அன்றைக்கு அந்த சின்ன உள்ளங்கை அளவு மேகம்தான். கொஞ்ச நேரத்துக்குள்ள அங்கே காற்று அடித்தது, மேகமெல்லாம் கருத்தது, பெரும் மழை பெய்தது. அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்படியானால் ஆமென், சின்ன சின்ன அடையாளங்கள் தான் நம்முடைய கண்களுக்கு தெரிகிறதா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் ஒன்றை உணர்த்துகிறார். ஆமென். உள்ளங்கை அளவு மேகத்தை பெருமழையாக பொழிய செய்ய என்னால் முடியுமானால், ஆமென், சின்ன சின்ன அளவிலே உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக தோன்றுகிறதான அந்த அடையாளங்களை ஆமென் விசுவாச கண்களிலே நோக்கி பார்க்கும் பொழுது நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் சபை நடுவில் இதோ புதிய காரியத்தை நான் செய்ய தொடங்கிவிட்டேன் என்று இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஏதோ சாதாரணமானவைகளை செய்வதற்காக அல்ல, அசாத்தியமானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தர் நம் நடுவில் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக இதுவரைக்கும் நாம் கேட்காத, இதுவரைக்கும் நாம் பார்த்திராத புதிய காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தோன்றும்படியாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எதிர்பார்க்காத அப்படி ஒன்றும் பெரிய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கலையே, ஆனால் ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கிறது என்பது என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும். ஏதோ சின்ன சின்ன அசைவுகள் இருக்கிறது என்பது என்னுடைய உள்ளத்துக்கு தெரியும். அப்படி எத்தனை பேர் அப்படியெல்லாம் உணர்றீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை தருகிறார். சின்ன சின்ன அசைவுகளை பார்க்குறீங்களா? சின்ன சின்ன அடையாளத்தை பார்க்குறீங்க தானே? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் புதியவைகளை தோன்ற பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஏதோ சும்மா நம்மளை ஆமென் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். ஆனால் இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தியானிக்க ஆண்டவர் ஆமென் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் உணர முடிகிறது. சின்ன சின்ன அடையாளங்கள், சின்ன சின்ன காரியங்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை தோன்ற பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்படியே இந்த 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 உள்ளங்கையை எடுத்துக்கிறோமே. ஆமென். உங்கள் மனசில் என்ன காரியங்கள் இருக்கிறதோ ஆமென் அதை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உள்ளங்கை அளவு தான் அந்த காரியங்கள் எனக்கு தெரியுது. ஆனால் ஆமென் பெருமழை பெய்யும்படியாக இந்த உள்ளங்கை அளவு மேகத்தை உங்களால் மாற்றக்கூடும் ஆண்டவரே. எலியாவை போல விசுவாசத்தோடு கூட நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு எலியா கர்மேல் பர்வதத்தில் ஏறி ஆமென் தன்னுடைய முகம் முழங்காலிலே படும்படியாக அவன் குனிந்து அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆமென் ஹல்லேலூயா அவனுக்குள் விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் பெருமழையின் இரைச்சலின் சத்தம் உண்டாகும்படியாக அங்கே ஆச்சரியமான காரியங்களை ஆமென் அவன் கண்டது போல இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய அசைவை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். எங்கள் நடுவிலே அசாத்தியமான காரியங்களை செய்ய நீர் வல்லவர். ஹல்லேலூயா. உள்ளங்கையை ஆமென் ஹல்லேலூயா உள்ளங்கையை அப்படியே விரித்து என்னோடு கூட சேர்ந்து கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வந்தால் எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம்
ஓ நேசர் மகன் என்று நித்தமும் சொல்லணும், நித்தமும் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த இறங்கி வாருமே. விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போகாதபடிக்கு அந்த விதைக்கப்பட்ட விதையானது அது வளர்ந்து 100 மடங்கு பலன் தரும்படியாக உம்முடைய வசனமாகிய விதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில வளர்ந்து பலன் தருவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரங்களிலே நாம் தியானித்தோம். ஒவ்வொரு வாரமும் அந்தந்த வாரத்துக்குரிய செய்தியை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்தார். 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் 5 வாரம், இந்த வாரத்தோடு சேர்ந்து கடந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானித்தோம். என்னென்ன புதிய காரியங்களை ஆண்டவர் செய்தார் என்று அந்த செய்திகளை கொஞ்சம் மனதில் வைத்து யாராவது சொல்ல முடியுமா? என்னென்ன புதிய காரியத்தை ஆண்டவர் செய்தார்? செய்தி மனசில் இல்லைன்னா எப்படி, வார்த்தை மனசில் இல்லைன்னா எப்படி அந்த மகிமையை நம்ம பார்க்க முடியும்? இதுவரைக்கும் உள்ள அந்த செய்தியில் உள்ள காரியங்களை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளையே நம்ம மறந்துட்டோம்னா எப்படி ஆண்டவருடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும்? அந்த வார்த்தை இருதயத்தில் இருக்க வேண்டாமா? ஒன்றுமே ஞாபகம் இல்லையா? எப்படி? கோரேசின் மூலமாக இதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்த காரியங்கள் வேற. எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது பார்வோன் உங்களை தொடர்ந்து வந்தான், அவன் உங்களை பின்தொடர்ந்தே வந்துக்கிட்டு இருந்தான், கடைசி வரைக்கும் பின்தொடர்ந்தான். இதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்த காரியங்கள் வேற. ஆனால் இப்பொழுது புறஜாதி ராஜாவாக இருந்ததான கோரேசை நான் எழும்ப பண்ணி அவன் மூலமாக உங்களை நான் விடுவிப்பேன், அவன் மூலமாக இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் ஜனங்களோடு கூட பேசினார் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக. சூப்பர். வேற காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் எங்கேருந்து வந்துச்சு? எப்படி? வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில, வசனத்தின்படி சொல்லணும், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில நான் ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். வேற? ஆமாம், வழியை தண்ணீர்கள் நடுவிலே நான் உங்களுக்கு பாதையை நான் உண்டாக்குவேன். அதான் வனாந்திரத்தில் வழியை நான் உண்டாக்குவேன். அது போன மாசத்தில் உள்ளது. இன்னொன்று ஆண்டவர் பேசினார் ஏசாயா 44வது அதிகாரத்தில். ஏன்னா வசனத்தின்படி தான் நம்ம தியானிச்சுட்டு வர்றோம். தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே என் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் நம்ம தியானிச்சுட்டு வந்தோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்படிப்பட்ட புதிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தோன்ற பண்ணுவாராக. அல்லேலூயா. மேலோட்டமாக அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் அப்படி ஒன்றும் நமக்கு ரொம்ப பெருசாக தெரிகிறது இல்லை. ஆனால் அந்த வசனத்துக்குள்ளே நம்ம தியானித்து அந்த வசனத்தின் காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது ஆமென், ஆண்டவர் அந்த வசனத்தின் மூலமாக செய்ய இருக்கிற ஆச்சரியமான காரியங்களை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக கடந்த 2 வாரமும் கோரேசை குறித்து தான் நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். ஏசாயா 44வது அதிகாரம், எஸ்ரா புஸ்தகம், நெகேமியா, இந்த வேத பகுதிகளிலே கோரேசை குறித்து நாம் தியானித்து கொண்டிருந்தோம். கோரேஸ் என்ன செய்தான் கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவன் என்னெல்லாம் அங்கே செய்தான், என்னென்ன உதவிகளெல்லாம் செய்தான் என்று
எஸ்ரா புஸ்தகத்தில் நாம் தியானித்தோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தில் நம்ம தியானித்தோம். இதெல்லாம் எங்கள் பாஸ்டர் எங்கள் மனசில் இருக்கும், இதெல்லாம் என்னத்துக்கு போட்டு பேசுகிறீங்க? அந்த நாட்களில் வேதத்தை அவ்வளவு உட்கார்ந்து ஆராய்ந்து ஜனங்கள் தியானிக்க 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 தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு வசனத்தை தியானிக்காததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய குறைவுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் வசனத்தை எந்த அளவுக்கு ஆமேன் உள் வாங்கி அதை விசுவாசித்து விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிறோமோ, ஆமேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வியாழக்கிழமையும் இதே செய்தியை மறுபடியும் கேட்க நேர்ந்தது. காட்டுவள பாஸ்டருடைய மகனுடைய திருமணத்திலையும் இந்த கோரேசனுடைய செய்தியை தான் கேட்க நேர்ந்தது. ஏன்னா அவனுடைய பேரும் கோரேஸ் தான், சைரஸ் அவனுடைய பேர். அதனால் மறுபடியும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். மறுபடியுமாக கர்த்தர் அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறாரு. அந்த உள்ளத்தில் ஒரு ஆவியில் ஒரு ஏவுதல் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கோரேசை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கோரேஸ் 127 நாடுகளையும் அரசாண்ட பெர்சிய ராஜா என்று நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். உலகத்தின் 3/2 பங்கு பகுதிகளை ஆண்டதான ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக இந்த கோரேஸ் காணப்பட்டான். அல்லேலூயா. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சரித்திரம் தான் உலக சரித்திரம். அன்றைய பெர்சியா தான் இன்றைய ஈரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் கடந்த ஒரு 2 வாரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்தை கேள்விப்படாதவங்க இருக்க முடியாது. அவங்க என்னென்ன விதங்களில் அணு ஆயுதங்களை உருவாக்கி அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் முக்கியமான பகுதிகளெல்லாம் அழிக்க முடியுமோ அழித்து கொண்டிருந்ததை நம்முடைய கண்களால் நம்ம பார்க்க முடிந்தது. செய்திகளில் வந்தது, இந்த நியூஸ் வந்தது. எதற்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நம்ம இந்த கோரேஸை குறித்து தியானிச்சுட்டே இருக்கிறோம். அன்றைய நாட்களிலே ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் மைய இடமாக திகழ்ந்தது தான் இன்றைக்கு இருக்கிறதான ஈரான் தேசம். சரிதானா? அல்லேலூயா, ஆமென். அதுக்குள்ளே நிறைய சரித்திரங்கள்லாம் இருக்குது. அந்த சரித்திரத்துக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த மிகப்பெரிய வல்லரசாக திகழ்ந்ததான இந்த கோரேசை கர்த்தர் முன்குறித்து, கர்த்தர் தெரிந்து கொண்டு இந்த கோரேசை அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் இந்த கோரேசின் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை கட்டினார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் அவர் தம்முடைய வேலையை நிறைவேற்ற அவரால் முடியும். ஆமென் சொல்லுவோமாக. நீங்கள் பேசாவிட்டால் இந்த கல்லுகளே பேசும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தில் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா ரட்சிப்பு சகாயமும் வேற ஒரு வருடத்திலிருந்து வந்துடும். ஆகையினால இந்த நாட்களில் நம்ம சும்மா இருக்கக்கூடாது. பக்கத்தில் கூட கையை பிடிச்சு சொல்லுங்கள், இது நம்ம சும்மா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இது செயல்படக்கூடிய நாட்கள். ஏதாகிலும் ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக நீங்கள் காணப்படணும். சொல்கிறீங்களா? பக்கத்தில் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு விதத்தில் தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாறணும். அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனமாக மாறுறீங்களா இல்லையா? தேவ ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக மாறணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சும்மா யாரை விடுவது இல்லை. ஆமென். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் பிரயாசப்படுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா 45வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமாக. கோரேசின் ஆசீர்வாதங்களை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை அபிஷேகம் பண்ணி தருவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும்
அந்தந்த வாரத்திற்கான செய்திகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். எப்படியாயினும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பெரிய நோக்கம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 45வது அதிகாரம் அதிலே 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது, முதலாவது 1வது வசனத்தை வாசிங்க. ஆமென், ஹல்லேலூயா. கோரேசின் ஆசீர்வாதம் என்ன, அல்லது கோரேசுக்கு வாக்கு பண்ணினதான அந்த வாக்குத்தத்தம் என்ன என்பது இந்த 45வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரேசுக்கு வாக்கு பண்ணினதான அதே தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கோரேசை ஆசீர்வதித்ததான அதே தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இந்த கோரேசுக்கு முன்பதாக, இந்த கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணினதான கோரேசுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, இந்த கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் அப்படின்னு சொன்னா பழைய ஏற்பாட்டிலே, குறிப்பாக இந்த இடத்துல, இந்த புறஜாதி ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணினேன் என்று சொன்னால், எனக்கென்று என்னுடைய வேலையை நிறைவேற்றுவதற்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு பாத்திரம். அல்லேலூயா, ஆமென். இங்க இருக்கிற அத்தனை பேரையுமே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வேலையை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய சபையை கட்டுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, என்னை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? அவருடைய வேலையை செய்வதற்காக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கிற கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவனுடைய வலதுகை பிடித்து நான் அவனுக்கு சொல்லுகிறதாவது. அப்படியானால் ஆண்டவர் இந்த கோரேசுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, உனக்காக நான் வாசல்களை திறந்து வைக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்காக கதவுகள் திறக்கும். ஆமென். பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறக்கிறதான தேவன் என்று கர்த்தர் இந்த கோரேசுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்காக வாசல்களை திறக்கிறதான தேவர் இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை எனக்காக அவர் திறக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார். 7வது 8வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து சொல்லும் பொழுது தேவனிடத்திலிருந்து குறை சொல்லப்படாத ஒரு சபை இந்த பிலதெல்பியா சபை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் மொத்தம் 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு சபை, சர்தை சபை, இப்படி 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த பிலதெல்பியா சபை என்பது தேவனால் குறை சொல்லப்படாத எந்த குறையும் இந்த சபையினிடத்தில் காணப்படவில்லை. அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் ஆமென், எந்த குறையும் காணாத இந்த சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என்னிடத்தில் எந்த குறையையும் கர்த்தர் பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பதாக நாம் நீதி உள்ளவர்களாக, உத்தமம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும், உனக்கு கொஞ்சம்தான் பலன், ஆனால் என்னுடைய நாமத்தை நீ என்ன செய்யல?
உபத்திரம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பாடுகள் வந்துச்சு. ஆனால் அதுக்கு நடுவில் என்னுடைய நாமத்தை நீ விட்டு கொடுக்கவும் இல்லை, என்னுடைய நாமத்தை நீ மறுதலிக்கவும் இல்லை, என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே, அல்லேலூயா, ஆமென், என்னுடைய வார்த்தையை நீ கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சபைக்கு ஒரு வார்த்தையை அறிவிக்கிறேன். இதோ திறந்த வாசலை, ஆமென், உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். நமக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். இந்த ஊழியத்திற்கு என்று ஆண்டவர் ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ராஜ்யங்களை சுதந்தரிக்கும்படியாக கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ராஜ்யங்களை சுதந்தரிக்கும்படியாக எல்லா ராஜாக்களும் உனக்கு கீழே தான். அவருடைய இடைக்கட்டுகள் எல்லாம் நான் என்ன செய்வேன்? அவிழ்த்து போடுவேன். அப்படின்னா என்ன? அவங்களுடைய பலத்தை எல்லாம், அவங்களுடைய வலிமையை எல்லாம் நான் குறைத்து போடுவேன். அந்த ராஜ்யங்களை எல்லாம் உனக்கு கீழ்ப்படுத்துவேன். அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க, ஆமென். இந்த பகுதியில் இருக்கிற ராஜ்யங்கள், சாத்தானின், ஆமென், பிசாசின் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டு இருக்கிற அந்த ராஜ்யங்களை, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கீழ்ப்படுத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ ஜனங்களை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், எத்தனையோ ராஜ்யங்களை அவன் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நான் பேசுறது எதையோ பேசல, ஆமென். நம்முடைய பகுதிகளில் இருக்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற ராஜ்யங்களை விடுவித்து, ஆமென், அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை கொண்டு, என்னை கொண்டு தான் ஆண்டவர் அதை செய்ய இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா, கோரேசு பிறக்கிறதுக்கு முன்பதாக, இந்த ஏசாயா 45வது அதிகாரத்தில், ஆமென், நம்ம வாசிக்கும் பொழுது கோரேசு பிறப்பதற்கு முன்பதாக 150 வருஷத்திற்கு முன்பதாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. இப்படி இந்த பெயரை கொண்டு ஒருவன் இந்த பூமியில பிறப்பான், அவனை நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவனுக்கு முன்பதாக ராஜ்யத்தை நான் கீழ்ப்படுத்துவேன், அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், வாசல்களை நான் திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதே போல நீங்களும் நானும் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை முன் அறிந்தவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நான் தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்பதாகவே, இன்னும் வசனத்தின்படியாக உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. எதற்காக தெரிந்தெடுத்தார்? அவருக்காக வாழும்படியாக. ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தெரிந்தெடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பதாக நான் ராஜ்யங்களை நான் கீழ்ப்படுத்துவேன், உனக்கு முன்பதாக, ஆமென், வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும், நான் வாசல்களை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. என்னென்ன விதங்களிலே நமக்கு முன்பதாக வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை கர்த்தர் திறப்பாராக. அன்றைக்கு ஸ்திரீகள் அத்தனை பேரும் ஆர்வமாய் வேகமாக அடைக்கப்பட்டிருக்கிறதான கல்லறையின் இடத்திற்கு போவோம். அங்கே இயேசுனுடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த சரீரத்திற்கு நளதம் என்கிறதான தைலத்தெல்லாம் பூசி அதுக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்வோம் என்று ஆர்வமாக வரும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு கேள்வி இருந்தது. இந்த கல்லறையை அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பெரிய கல், அந்த கல்லை நமக்காக யாரு புரட்டி தள்ளுவார்? ஆர்வத்தோடு அவங்க வந்தாங்க. அதிகாலையில் இருட்டோடு கூட அவங்க அந்த கல்லறையினிடத்திற்கு ஓடி வந்தாங்க. ஆனால் அவங்களுடைய இருதயத்தில், அவங்களுடைய மனதிலே ஒரு எண்ணம் இருந்தது, நமக்காக இந்த கல்லை, மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்குது 4வது வசனத்தில், ஆமென், நமக்காக 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நமக்காக அந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவான்? 4வது வசனத்தை வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஆர்வம் இருக்குமே ஆனால், நமக்குள்ள விசுவாசம் இருக்குமே ஆனால், நமக்குள்ள நம்பிக்கை இருக்குமே ஆனால், ஆண்டவர் நம்ம போகிறதுக்கு முன்பதாகவே வாசல்களை நமக்காக திறந்து வைப்பார். அல்லேலூயா. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனோம், வந்துட்டோம், ஏதோ நான் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டேன், ஏதோ ஆராதனையில் அட்டன் பண்ணிட்டேன்,
இன்னைக்குள்ள காரியத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆர்வத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய இருக்கிறார், இன்றைக்கு கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தையை தருகிறார் என்று விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். இதுவரைக்கும் யாராலும் ஆமென் திறக்க முடியாது இருந்ததான் அந்த வாசலை ஆமென் அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரீகளுக்கு முன்பதாக அந்த வாசல்களை புரட்டி வைத்த கல்லை புரட்டி வைத்த அதே ஆண்டவர் ஆமென் அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு நம் நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரே நமக்காக கல்லை புரட்டி தள்ளுவாராக. ஹல்லேலூயா. வாசல்களை திறப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோமா என்னோடு கூட சேர்ந்து? ஹல்லேலூயா ஜி. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. ஒருவனும் பூட்ட முடியாது, இதை ஒருவனும் பூட்ட முடியாது. இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் உனக்காக எனக்காக இயேசு தருகிறார். அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நாமும் செய்திட. அழிந்து போகும் ஆத்துமாவை மீட்டிட அறுவடை பணியை நாம் செய்திட. இதோ ஒரு திறந்த வாசல். கரங்களை தட்டி பாடுவோமாக. இதோ ஒரு திறந்த வாசல் சாத்தானின் சூழ்ச்சிகளை முறியடிக்க சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட. சாத்தானின் கோட்டைகளை சத்ருவின் கோட்டைகளை தகர்த்திட. இதோ ஒரு திறந்த வாசல் இயேசு தருகிறார். இதோ ஒரு திறந்த வாசல் எனக்காக இயேசு தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமே. ஹல்லேலூயா. எரிகோ என்கிறதான அந்த கோட்டை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எரிகோ கோட்டையை தகர்த்து அந்த வாசலை தகர்த்து ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினவர் இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இன்னும் இந்த கோரேசுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதைவிட பலமாய் ஸ்தாபிக்கப்பட்டதான இந்த பாபிலோனின் கோட்டைகளையும் உனக்கு முன்பதாக கதவுகள் திறந்திருக்கும்படியாக ஆமென் உனக்கு முன்பதாக நான் வாசல்களை திறப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இரண்டாவது காரியம் அதிலே ஆண்டவர் சொல்றாரு 1வது வசனத்துல, நான் உன்னுடைய வலதுகையை பிடித்து சொல்லுகிறதாவது. வலதுகையை பிடித்து அப்படின்னா ஆண்டவர் இன்னும் ஒரு அஷூரன்ஸ் பண்றார், இன்னும் ஒரு அதை இன்னும் உறுதிப்படுத்துறார். வலதுகையை பிடித்து அப்படின்னா அது வாக்குத்தத்தம் பண்ணப்படுவதற்கு அடையாளம். அல்லேலூயா. வலதுகை அப்படின்னா வாக்கு பண்ணுவதற்கு அடையாளம். நான் கண்டிப்பா நான் இதை செய்வேன் என்பதற்கு ஒரு அடையாளம். இன்னும் வழி நடத்துவதற்கு நான் உன்னை கண்டிப்பா நான் வழி நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதற்கு அடையாளம் தான்
வலது கையை பிடித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய வலது கையை பிடித்து சொல்லுகிறதாவது. வசனத்தை வாசிங்க, 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு கோரேசை பார்த்து, நீ போறதுக்கு முன்னாடியே நான் உனக்கு முன்னாடி போய் கோணலானதை எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, எனக்கு நேராக வருகிறது. நமக்கு முன்பதாக அவர் சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிறதான கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். திருவிவிலியத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, குன்றுகளை நான் சமப்படுத்துவேன். உனக்கு முன்பதாக இருக்கிற குன்றுகளை, மலைகளை நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன்? சமப்படுத்துவேன். இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, குருக்கட் அப்படின்னா அதாவது வளைந்து வளைந்து இருக்கிறதான பாதைகளை நான் நேராக்குவேன். அல்லேலூயா. அப்படின்னா இந்த காலை நேரத்தில் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து நம்மை பலப்படுத்துவாராக. நமக்கு முன்பதாக அவர் சென்று ஆமென் கோணலானவைகளை ஆண்டவர் நேராக்கி ஆமென் நாம் சுதந்திரிக்க வேண்டியதான காரியங்களை சுதந்திரிக்க கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கோணலானவைகளை நேராக்குகிற கர்த்தர். ஏசாயா 59வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, சிலர் தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:8 பாருங்க. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், சமாதானத்தை அறியான். இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களா? சில நேரத்தில் தங்களுடைய பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொள்ளுகிறவர்கள் உண்டு. சில நேரத்தில் கர்த்தரே சிலருடைய பாதைகளை கோணலாக்குகிறாராம். வாசிங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பிரசங்கி 7:13, தேவனுடைய செயல்களை கவனித்துப்பார், அவர் கோணலாக்கினதை நேராக்கினவன் யார்? நேர்மை ஆக்கினவன் யார்? அல்லேலூயா. அப்படின்னா அந்த வசனத்தின்படி அவரே சிலருடைய பாதைகளை கோணலாக்குகிறார். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக நாம் திருப்புவோமையானால் ஆமென் கோணலானவைகளை, ஆமென் வளைவானவைகளை, நமக்கு முன்பதாக இருக்கிற குன்றுகளாக இருந்தாலும் அவைகளை சமமாக்கி அவைகளை நேராக்கி செம்மையான பாதைகளிலே நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு முன்னே சென்று. மோசே இப்படி சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்லாதிருந்தால், எங்களுக்கு முன்பதாக செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து அழைத்து கொண்டு போகாதிரும். எங்களுக்கு முன்பதாக நீங்க போகணும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக போகணும். ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பலத்தினால முடியாது, நம்முடைய சாமர்த்தியத்தினால முடியாது. ஆனால் அவர் நமக்கு முன்பதாக போயிட்டார் அப்படின்னா கோணலானவைகளை செவ்வையாக்கி ஆமென் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை நான் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமாக. பி மைனர். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன்,
தேவன், யாக்கோபின் தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதை எல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. எல்லாரும் சொல்லுங்க, என் இயேசுவின் நாமத்தினாலே, ஓ இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஓ ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணனான எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது, இந்த கோரேசுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இன்னும் ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறார், இன்னும் ஒரு உறுதியை கொடுக்கிறார், இன்னும் நான் அதை செய்வேன் என்று ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, கீழே வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் இதெல்லாம் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென். தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு, ஆமென், இதெல்லாம் நான் செய்வேன். என்னெல்லாம் நான் செய்வேன்? வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பாள்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. இந்த கோரேஸ் பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு விரோதமாக அவன் போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார், உனக்கு முன்பதாக இருக்கிற வெண்கல கதவுகளை நான் என்ன செய்வேன்? தகர்த்து போடுவேன், உடைப்பேன். இரும்பு தாழ்பாள்களை நான் முறித்து போடுவேன். பாபிலோன் அந்த நகரத்தை குறித்து சொல்லும் பொழுது, பாபிலோன் நகரம் ஒரு அற்புதமான ஒரு நகரம். அந்த பாபிலோன் தேசத்தில் தான் எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தொங்கு தோட்டம் அந்த தேசத்தில் அந்த நாட்களிலே நேபுகாத் நேச்சார் மூலமாக கட்டப்பட்டது. இன்னைக்கு எங்கே வரலாறு பிள்ளைகளுக்கு, இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு பாடத்திட்டத்தில் வரலாறே பார்க்க முடியல. அந்த தொங்கு தோட்டம் ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டதான ஒரு தொங்கு தோட்டம். அது உலக அதிசயத்தில் ஒன்றாக திகழ்ந்தது அந்த நாட்களில். அந்த பாபிலோன் தேசத்தினுடைய, பாபிலோன் நகரத்தினுடைய அந்த கட்டமைப்பு, பாபிலோன் நகரம்னா இன்னைக்கு இருக்கிற ஈராக், சரிதானா? இன்னைக்கு இருக்கிற ஈராக். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ராஜ்யங்கள் எழும்பி வருகிறது. ஆனால் அந்தந்த ராஜ்யங்கள் குறிப்பிட்ட காலங்களோடு கூட முடிவடைந்து விடுகிறது. தேவன் ஏற்படுத்த போகிறதான ராஜ்யம் அது நித்திய நித்தியமாய் என்றென்றைக்கும், ஆமென், யுகா யுகமாய், ஆமென், இந்த பூமியிலே ஆளுகை செய்யக்கூடிய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்திற்கு தான் முடிவு இராது. அல்லேலூயா, ஆமென். சிலர் எழும்பி வந்து உலகம் முழுவதையும் பிடிக்கணும்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டவர்கள் உண்டு. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பிடிக்கும்படியாக இந்த கோரேஸ்
இந்த கோரேசுக்கு முன்பதாக தரியு என்கிறதான ராஜா. இதெல்லாம் தானியேல் புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்த எஸ்ரா, நெகேமியா இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கோரேஸ் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது அந்த அந்த பாபிலோன் நகரம் பயங்கரமாக கட்டமைக்கப்பட்டதான ஒரு நகரம். அந்த நகரத்தை குறித்து சரித்திர ஆசிரியர்கள் இப்படி சொல்றாங்க, அந்த சுவர் வெளியில் இருக்கிறதான ஒரு பெரிய மதில் சுவர் உயரம் 90 அடி உயரம் உள்ளது. அகலம், மதில் சுவரின் அகலம் 10 ரதங்கள் நிப்பாட்டி வைத்தால், ஒன்று தொட்டு ஒன்று நிப்பாட்டி வைத்தால் எவ்வளவு அகலம் இருக்குமோ, ஒரு ரதம் ஒரு 6-7 அடி இருக்கக்கூடியது. ஒரு ரதத்தில் 6 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா 10 ரதங்கள் வரிசையாக நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு பெரிய அகலம் இருக்குமோ அவ்வளோ பெரிய அகலம் தான் இந்த பாபிலோன் நகரத்தை சுற்றில் இருக்கிறத மதில் சுவர். அல்லேலூயா. அது பயங்கரமான சுவர். அந்த பாபிலோன் தேசத்தை, அந்த நகரத்தை பாதுகாப்பதற்கு அன்னைக்கு அவ்வளவு பயங்கரமாய் கட்டி வைத்திருக்கிறார்கள். அதற்கு வெண்கல கதவுகள் போடப்பட்டிருக்கும். ஆங்காங்கே சுற்றிலும் வெண்கல கதவுகள் போடப்பட்டிருக்கும். அந்த வெண்கல கதவுகளை திறக்க முடியாதபடிக்கு இருப்பு தாழ்பால்கள் போடப்பட்டிருக்கும். இன்னும் அந்த பாபிலோன் நகரத்தில் இருக்கிறதான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா, அந்த நகரத்தின் மைய பகுதியில் ஐப்ராத் என்கிறதான ஒரு பெரிய நதி. இந்த ஐப்ராத் நதி ஏதேன் தோட்டத்தில் இருந்த நதி. ஐப்ராத் என்கிறதான ஒரு பெரிய ஆறு. அந்த ஆறு அப்படின்னா இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய நதி, பெரிய ஆறு. அந்த பெரிய நதி பாபிலோன் தேசத்திற்கு நடுவாக ஓடிக்கொண்டிருக்குமா. அப்படித்தான் இந்த பாபிலோன் நகரத்தை அன்றைக்கு இருந்த அந்த ராஜாக்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, இந்த கோரேசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கோரேஸ் என்ன செய்வானா? ஏசாயா 44வது அதிகாரத்தில் 44வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்க. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். இந்த வசனத்தில் நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்தோம். இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரா? அவன் சொல்லுவானா, என்ன சொல்லுவானா? ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று கோரேசு சொல்லுவானா. அவன் சொல்ல 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 எல்லாமே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கனம் பண்ணுவாராக. ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்துச்சா, அவ்வளோ பெரிய நதி. அதாவது யார் ஒருவரும் அவ்வளோ ஈஸியாக எளிதாக உள்ள அந்த நகரத்துக்குள் வர முடியாது. சுற்றிலும் பெரிய மதில் சுவர், ஆனால் அதற்கு நடுவில் பெரிய கரை புரண்டு ஓடக்கூடியதான ஒரு பெரிய நதி. அந்த நதி வற்றி போவதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இது சரித்திரத்தில் காணப்படுகிறதான ஒரு காரியம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த கோரேசு அவன் இந்த பாபிலோன் நகரத்துக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது இந்த நகரத்துக்குள்ளே எப்படி உள்ளே நுழைவது, எப்படி உள்ளே பிரவேசிப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ள ஆண்டவர் ஒரு திடீரென்று ஒரு யோசனையை ஆண்டவர் கொடுத்தாரா. ஆமென். அந்த நதியை, ஓடிக்கொண்டிருக்கிற நகரத்துக்குள் ஓடிக்கொண்டிருக்கிற நதியை ஆமென் வெட்டி திருத்தி, தன்னுடைய படைகளை வைத்து திருத்தி அந்த நதிகளை வேற பக்கமாக திருப்பி விட்டு உள்ளே ஓடுகிறதான அந்த நதி அப்படி வெட்டாந்தரையாக மாறும்படியாக அங்கே ஆண்டவர் அந்த கோரேஸ் மூலமாக செய்தான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சொல்றதெல்லாம் கட்டுக்கதை இல்லை. நீங்கள் ஹிஸ்டரியை எடுத்து பாருங்க, அல்லது பைபிள் சார்ந்து அல்ல, உலக சரித்திரத்தையே எடுத்து பாருங்க. அந்த நதி, அந்த பாபிலோன் நகரத்துக்குள் இந்த தரியு ராஜாவும் கோரேஸ் ராஜாவும் எப்படி அவன் தன்னுடைய சேனைகளை உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த நதிகளை வெட்டாந்தரையாக்கி. ஏன்னா இந்த நதிகளுக்குள்ளாக தான் இந்த பாதை வழியாக தான் உள்ளே போக முடியும், மற்றபடி எந்த விதத்திலும் உள்ளே போக முடியாது. அப்படியானால் உள்ளே போய், வசனம் சொல்லுகிறது, உள்ளே போய் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா,
என்னன்னா அந்த நதிக்கு கீழாக அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார், அதை தொடர்ந்து வந்த ராஜாக்கள் கீழே பாதாள அறைகளை கட்டி வைத்திருந்தார்களாம். இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னு இப்போ யோசிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இப்போ என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இருக்கிற விஞ்ஞானங்கள். அந்த நாட்களில் அந்த நதிக்கு கீழாக பாதாள அறைகள், அதில் சில பொக்கிஷங்கள் எல்லாம் சேர்த்து வைத்திருந்தானா. அவ்வளவு எல்லா விதத்திலையும் அந்த பொக்கிஷங்கள்லாம் புதையல்கள், என்ன புதையல்கள், அதில் தங்கம், வேற என்னென்ன விலையேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் அந்த அங்கே பாதாள அறைக்குள்ளே அவன் வைத்திருந்தானா. அப்படியானால் இவன் அப்படி உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். ஒரு பக்கம் உள்ளே நுழைந்து அந்த நதியின் வழியாக உள்ளே நுழைந்து ஆங்காங்கே பூட்டப்பட்டிருக்கிற வெண்கல கதவுகளை ஆண்டவர் திறந்து இரும்பு தாழ்பாள்கள் எல்லாம் முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை, மறைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை, ஆமென், சத்துருவின் கையிலே மறைக்கப்பட்டிருக்கிற நமக்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் தேவ மகிமையை காண்பார்கள். ஆண்டவரே, நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை காணும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. ஆமென். அன்றைக்கு கோரேசுக்கு செய்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே மறைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை யோசேப்புக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், அப்புறம் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாது. நம்முடைய கண்களுக்கு மறைந்திருக்கிற சில ஆசீர்வாதம். இந்த வசனங்கள்லாம் புரிஞ்சிச்சா? இன்னும் இந்த வசனத்துக்குள்ள ஆழமாக போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. வானத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், சந்ததிக்குரிய ஆசீர்வாதம், கர்ப்பத்துக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே உங்களையும் இந்த சபையையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தை சொல்றேன். உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உண்டான ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கோரேசுக்கு வாக்கு பண்ணினவர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். நான் அதை கொடுப்பேன், புதையல்களை நான் கொடுப்பேன். ஆமென். பொக்கிஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமென். அவனுடைய கையில் இருக்கிறதை பறித்து நான் உன்னுடைய கைகளில் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் வேகமாக போகிறதுனால இன்னொரு அடுத்த பாயிண்ட்டுக்கு நேராக நான் போகிறேன். ஏசாயா 45வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 45:13, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் சுவைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தை தான் உங்களை குறித்து என்னை குறித்தோம். இந்த கோரேசை என்ன செய்வானா? அவன் என்னுடைய நகரத்தை கட்டுவான், சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை அவன் விடுதலையாக்குவான். எப்படியா? கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைப்பட்டு போனவர்களை தேவனுக்கென்று ஒரு நகரத்தை கட்டுவதற்கும் சிறைப்பட்டு போனவர்களை விடுதலையாக்குவதற்கும் ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு? தேவனுக்கென்று ஒரு நகரத்தை கட்டவும், தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டவும். ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா கட்டடமாகி இந்த ஆலயத்தை மாத்திரம் அல்ல, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் மாத்திரமல்ல, நான் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய ஆலயத்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். அல்லேலூயா. போன வாரம் நான் சொன்னேன், ஒருத்தர் ஒரு கனவு
திடீர்னு காலையில் நான் இந்த வசனங்கள்லாம் தியானிச்சுட்டு அப்படி கொஞ்சம் கண் அசரும் பொழுது ஒருத்தர் சர்ச்சுக்கு புதுசாக ஒருத்தர் வந்து அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, பாஸ்டர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டார்கெட் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னேன். போன வாரம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? ஆமேன். இந்த வருஷம் இன்னும் இப்போ 6 மாதம் முடிஞ்சு இன்னும் நாளையோட முடியுதோ, நாளையோட முடியுது. வருஷத்தின் பாதி நாட்களை நம்ம கடந்துட்டோம். இன்னும் பாதி நாட்கள் தான் இருக்குது. ஒரு டார்கெட் வைக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் முடிவிற்குள்ள அட்லீஸ்ட் ஒரு நபரிடத்துலையாவது உங்களுடைய ஆலயத்தை நான் கட்டணும். அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஆமென். அல்லேலூயா. அவர் இருதயங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார். சரீரமாகிய ஆலயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு பிசாசு குடி கொண்டிருக்கிறான் நிறைய பேருடைய இருதயத்தில். ஆமென். அவன் வெளியில் போகணும், இயேசு உள்ளே வரணும். ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். அப்படின்னா இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது, ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல, ஒரு நபரையாவது நான் ரட்சிப்புக்குள் நடத்துவேன். இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. எழுதி வைங்க, ஒரு 10 பேரை எழுதி வைங்க. அவங்களுக்காக தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அவங்கள சந்திக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஆயினும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷம் இறுதிக்குள்ளாக நாங்கள் ஆண்டவர் ஒரு நபரையாவது ரட்சிப்புக்குள் நடத்தி அவங்கள ஞானஸ்நானம் எடுக்க வச்சு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் சேர்க்கணும்ப்பா. அவர்களிடத்தில் உம்முடைய ஆலயத்தை நாங்கள் கட்டணும். ஆண்டவரே, இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்டணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாருங்க கவனிங்க. இந்த சரீரமாகிய ஆலயத்தை ஆமென் என்னுடைய வாழ்க்கையில் கட்டணும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் உதவி செஞ்சுருக்கிறாங்க. அப்படின்னா எத்தனையோ பேர் அறியாமல் இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும்படியாக, அவர்களிடத்தில் தேவன் வாசம் பண்ணும்படியாக நீங்களும் நானும் அல்லேலூயா அந்த ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என் ஆலயத்தை கட்டுவான், என் நகரத்தை கட்டுவான், சிறைப்பட்டு இருக்கிற என்னுடையவர்களை. அத்தனை பேரும் யாருடையவர்கள்? அத்தனை பேர் யாருடையவர்கள்? தேவனுடையவர்கள். இந்த அச்சங்குளத்தில் இருக்கிறவங்க, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த தேசத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தேவனுடையவர்கள். அல்லேலூயா. ஆனால் அவங்கெல்லாம் சிறைப்பட்டு போய் இருக்கிறாங்க. சிறைப்பட்டு போய் இருக்கிறவர்களை விடுதலையாக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வீணா போயிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை வீணா போயிடக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் என்னை பயன்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து, இந்த கோரேஸ் மேசியாவுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் அவன் ஜனங்களை விடுதலையாக்குவானாம். அப்படின்னா எந்த விலையும் பணம் வாங்காம, லஞ்சம் வாங்காம இலவசமாக ஜனங்களை விடுதலையாக்குவான். அல்லேலூயா. அதைத்தானே இயேசு செய்தார். நம்ம வாழ்க்கையில் நம்மிடத்துல எதையாவது கேட்டாரா? அல்லேலூயா. இலவசமாக அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமேன். விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால், அவருடைய இரத்தத்துக்கு விலை நிர்ணயிக்க முடியாது. விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினால உங்களிடத்தில் என்னிடத்தில் ஒன்றையுமே வாங்கலை. நம்ம பாவிகளாக இருந்தோம். ஆனால் அப்படிப்பட்டவர்களாக இருந்த உங்களையும் என்னையும் எந்த கரையமும் இல்லாமல் நம்மிடத்தில் வாங்காமல் இலவசமாக கிருபையினாலே நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஃபாதர் பாடினதான ஒரு அழகான பாடல், இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டு, இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கப்பட்டோ, நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோ, நாங்கள் நீதிமானாக்கப்பட்டோ. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் தேவா.
கடைசியாக 45வது அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போமாக. 45வது அதிகாரம் 21வது வசனத்தின் பின்பகுதி 22, 23 அந்த வசனங்களை நம்ம எல்லாரும் வாசிப்போமாக. ஏசாயா 45வது அதிகாரம் 21வது வசனத்தின் இடையிலே, கர்த்தராகிய நான் அல்லவோ நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை அல்லாமல் வேற தேவன் இல்லை, என்னை தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 23, முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது. என்ன புறப்பட்டது? பூமி எங்கும் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் என்னுடைய நாமத்தை அறிந்து கொள்வார்களாக. அல்லேலூயா, ஆமென். எல்லாருடைய நாவுகளும் என்னுடைய நாமத்தை அறிக்கையிடும், எல்லாருடைய முழங்கால்களும் எனக்கு முன்பதாக முழங்கால் படியிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஆமென். ஆண்டவர் 5வது வசனத்தில் பாருங்க, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. ஆமென் சொல்லுவோமாக. இந்த 44வது அதிகாரம் 45வது அதிகாரத்திலலாம் நம்ம வாசிக்கும் பொழுது, இப்பா இந்த உங்களை சுற்றிலும் நீங்கள் இருக்கிற இடத்துல விக்கிரகத்தை வணங்குகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, அந்நிய தெய்வத்துக்கு தூபம் காட்டுறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, நானே தேவன், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்பதை இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நாட்களில் நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே, இந்த பகுதியில் இருக்கிற, இந்த கிராமத்தில் இருக்கிற, இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கிற, இந்த அகஸ்தீஸ்வரர் தாலுகாவில் இருக்கிற, இந்த ஆமென் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற, தேசத்தில் இருக்கிற, முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய நாவுகளும் உமக்கு முன்பதாக ஒரு நாளிலே அறிக்கையிடும். உமக்கு முன்பதாக எல்லாருடைய முழங்கால்களும் முழங்கால் படியிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரே தேவன், நீரே ராஜாக்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறவர், நீரே ராஜாதி ராஜா, நீரே கர்த்தாதி கர்த்தர், நீரே ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. ஆமென். இந்த கோரேசின் நாட்களிலே ஆண்டவர் செய்தது போல நம்முடைய நாட்களிலே ஆண்டவர் செய்வாராக. கோரேசை கொண்டு ஆண்டவர் செய்தது போல உங்களை கொண்டு ஆண்டவர், என்னை கொண்டு ஆண்டவர் செய்வாராக. என்ன ஆண்டவர் செய்ய போகிறாரு? என்ன புதிய காரியத்தை செய்ய போறாரு? என்னை கொண்டு ஆண்டவரே, இந்த பகுதியில் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாது இருக்கிற, சிறைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்களுடைய நாவுகள் உம்முடைய நாமத்தை அறிக்கையிடும், அவர்களுடைய முழங்கால்கள் உமக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிடும். அப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை, அப்படிப்பட்ட புதிய காரியத்தை எங்களிடத்தில் நீ தொடங்க நீர் சுத்தமாக இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட ஆமென் பேசி இருப்பாரானால் அந்த வார்த்தைகளை ஆமென் ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த வார்த்தைகளை கனம் பண்ணுவாராக. ஆமென். அந்த வார்த்தையின்படியாகவே நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து ஆமென் இந்த ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர். எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடும். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனுடைய நாமத்தை இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து நாம் உயர்த்தி ஆராதனை செய்வோமாக. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஜனங்கள், என்னுடைய ஊரார், என்னுடைய நண்பர்கள் யாவரும் ஆமென் அறிக்கை பண்ணுகிற ஒரே ஒரு நாமம் உடையவர் நீர் ஒருவரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் ஓ நீரே மேலானவர், எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. சொல்ல, எல்லா நாமத்திலும், எல்லா நாமத்திலும் ஹல்லேலூயா. நீரே மேலானவர், எல்லா
முழங்கால்களும் எல்லா உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாவுகளோ என் இயேசுவே கர்த்தரென்று சத்தம் உயர்த்தி இந்த அஞ்சகுலத்தில் உள்ளவங்க கேட்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு இந்த வார்த்தைகளை காதுல கேட்கட்டும். நாட்கள் வரும், எல்லாருடைய நாவுகளும் அவருடைய நாமத்தை அறிக்கை இடுகிற, எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிற நாட்கள் வரும். ஆண்டவர் அதை நம்மை கொண்டே செய்வாராக. செய்திடுமே, உம்மை ஆராதித்திடுமே. உம்மை ஆராதித்திடுமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் ஒருவரே பரிசுத்தரே. பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் சொல்லுங்க பரிசுத்தரே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. உம் நாமம் உயர்த்திடுவே, உம்மை ஆராதிப்பே. உம் நாமம் ஹல்லேலூயா, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக என் மூலமாக இந்த தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமம் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட வேண்டும். அதுவே உங்களுடைய என்னுடைய இருதயத்தின் துடிப்பாக மாறட்டும். இந்த காலை நேரத்தில் நம்மை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நமக்காக ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நமக்கு முன்னே சென்று ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடங்களில் இருக்கிற புதையல்களையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக தருவார். அதை சுதந்திரிக்க செய்வார். இதெல்லாம் எதுக்கு? தேவனுடைய நாமம் தேசத்திலே உயர்த்தப்பட்டிருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கோரேசனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் அதை சொல்றாரு. நானே தேவன் என்று அறியும்படிக்கு, நானே கர்த்தர் என்று நீ அறியும்படிக்கு, இந்த தேசம் அறியும்படிக்கு இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாய் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உம்முடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. சிறைப்பட்டிருக்கிற உம்முடையவர்களை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவரே நாங்கள் எழுந்து இந்த வேலையை செய்யணுமப்பா. கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் அதற்காகவே அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காகவே நீர் பிரித்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. இந்த மாதத்தில் மாத்திரமல்ல, வருகிற நாட்களில் இந்த வார்த்தையை கர்த்தர் நீர் நிறைவேற பண்ணுவீராகப்பா. இந்த வார்த்தையை நீர் உறுதிப்படுத்தியிருக்கிறீங்க ஆண்டவரே. திரும்ப திரும்ப எங்களோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. நிச்சயமாக வருகிற நாட்களில் இன்னும் அதிசயத்தை எங்களுடைய கண்கள் காணட்டும். உள்ளங்கை அளவு மேகம்தான், சின்ன சின்ன அடையாளம்தான், ஆனால் பெருமழை பொழியும்படியாக ஆண்டவரே ஹல்லேலூயா, எங்களுடைய காதுகள் ஒரு பெரிய இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறதப்பா. எங்களுடைய கண்கள் ஒரு ஹல்லேலூயா கார் மேகத்தை பார்க்கிறது ஆண்டவரே. நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை நாங்கள் பார்க்க போகிறோம், அதை அனுபவிக்க போகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த எழுப்புதலை இப்பொழுது நீர் செய்ய தொடங்கினதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும், குடும்பங்களிலையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையில் கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். அந்த ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. யாவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து செல்லுங்கள்.